தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும். இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. பொன்னந்தி சாயும் வேளை. செவ்வரி ஆடையை களைத்து விட்டு மெல்ல கருநீலத்தை அடைந்து கொண்டிருந்தது செவ்வானம். மொட்டை மாடியில் இதமான ஈரக்காற்று மேனி எங்கும் பரவ மயங்கிய நிலையில் ரசித்துக் கொண்டிருந்தான் ஷியாம். சுற்றி எங்கும் இருள் மெல்ல மெல்ல கவ்வ மின் விளக்குகளின் ஒளி ஆங்காங்கே ஒளிர மேலிருந்து பார்ப்பதற்கு மின்னும் பட்டுக்கம்பளம் விரித்தது போல ஜொலித்தது பூமி. அதற்கு நீல பொன்னாடை போர்த்தியது போல நீண்டு விரிந்த கருநீல ஆகாயம். சின்ன சின்ன நட்சத்திரங்கள் கண் சிமிட்ட பரவி கிடந்தது. பௌர்ணமி நிலவு கொஞ்சம் மஞ்சள் நிறம் ஏறி குளிர்ந்த ஒளி பரப்பிக் கொண்டிருந்தது. அதை அந்த பெரிய திறந்த தளத்தின் மதில் சுவற்றில் உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருந்தான். பச்சை மரங்கள் கருமையாக உருமாறி தென்றலின் இலைகள் சலசலக்க அசைந்தாடுவதைக் கண்டால் தன்னை படைத்த இயற்கைக்கு நன்றி சொல்லி ஆமோதிப்பது போல இருந்தது அவனுக்கு. அவன் ஒரு இளம் கவிஞன், இயற்கையின் ரசிகன். சொல்லவும் வேண்டுமா, ஆயிரம் ஆயிரம் கவிதைகள் மனதில் ஓட மனம் ஆகாய தென்றலாய் மிதக்க சுகித்துக் கொண்டிருந்தான். முழுவதும் இருள் கவ்வியது. நேரம் நள்ளிரவை நோக்கி வேகமாக நகர்ந்தது. கீழே வர மனமின்றி அங்கேயே அமர்ந்திருந்தான். தூரத்தில் கருமை படர்ந்த ஓர் ஒற்றை மரம் அவனது கவனம் ஈர்த்தது. ஊரின் ஒதுக்குப்புறமாய் பறந்து விரிந்து உயர்ந்து நின்றிருந்த அம்மரத்தில் ஏனோ அவனது பார்வை நிலை குத்தியது. அதையே பார்த்து கொண்டிருந்தான். மனதில் இனம் புரியாத உணர்வு, சந்தோஷம், துக்கம், தவிப்பு என எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருந்தது மனம். சொல்லத் தெரியாத உணர்வாக இருந்தது அவனுக்கு. பார்வையை விளக்க முற்பட்டான். இயலவில்லை. கண்கள் எதையோ தேடியது. உள்ளுணர்வு எதையோ உரைத்தது. வரும் வரும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அந்த மரத்தின் பின்னாலிருந்து வான்பரப்பில் ஏதோ ஒன்று பறந்து வருவது தெரிந்தது, வெண்புள்ளியாக. இவனது மனம் பரபரத்தது. புள்ளியிலிருந்து மெல்ல மெல்ல பெரிதாகி ஓர் ஒளிப்பிளம்பாய் பரவியது. உற்று பார்த்தான். அந்த நீலவானில் இறகு போல மிதந்த வண்ணம் பறந்து வந்தது. இறக்கைகள் படபடக்க அமர்ந்தது அம்மரத்தில். கண்களை கூர்மையாக்கி கூர்ந்து கவனித்தான். ஆம், அங்கு ஒளிவடிவில் அமர்ந்திருப்பது ஒரு இளம் பெண்தான். கண்கள் கூசும் வெண்ணிற இறக்கைகளுடன் அந்த வெளிச்சத்தில் அம்மரம் 1000 நட்சத்திரம் ஒன்று கூடியது போல தகதகத்து பிரகாசித்தது. கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தான். திருட்டன அந்த உருவம் இவன் பக்கம் திரும்பியது. கூர்மையாக பார்த்தது இவனை. மேனி முழுவதும் மின்சாரம் அடித்தது போல பரவ, இதயம் வேகமாக படபடக்க, கை கால்கள் துவள மெல்ல மதிமயங்கி தளத்தில் அப்படியே சரிந்தான். சுல்லென்று சூரிய கதிர்கள் உடம்பில் பட விழித்தெழுந்தான் ஷியாம். தலை ஒரே பாரமாக இருந்தது. உடம்பெல்லாம் களைத்து போயிருந்தது. என்ன நடந்துச்சு? ஏன் இங்க படுத்திருக்கோம்? இரவு மொட்டை மாடிக்கு வந்து அமர்ந்து இயற்கையை ரசித்தது ஞாபகத்திற்கு வந்தது. அப்புறம் எதுவுமே ஞாபகத்திற்கு வரவில்லை. எழுந்து நடந்தான். உடம்பெல்லாம் ஒரே வலி. 10 பேர் தன் மீது ஏறி பரவியது போன்று அழுத்தமான வலி. கால்கள் அடியெடுத்து வைக்க சிரமமாக இருந்தது. மதிலின் சுவற்றை பிடித்துக் கொண்டு மெல்ல இறங்கி அறையை அடைந்தான். மனம் முழுவதும் ஒரே குழப்பம். ஏன் இப்படி ஆச்சு? நைட் என்ன நடந்துச்சு? திரும்ப திரும்ப விடை தெரியாத கேள்வியினால் தலை சூடேறி வலித்தது. கட்டிலில் அமர்ந்தான். ஆபீஸுக்கு லீவு போடலாமா? இன்னைக்கு வேற முக்கியமான மீட்டிங் இருக்கு. நொந்து கொண்டான். சரி, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைத்து கொண்டு படுத்தான். ஆபீஸ். ஹாய் ஷியாம். சிரித்த முகத்துடன் வந்தான் முகேஷ். ஹாய்டா. என்னடா ஒரே டயர்டா இருக்க? நைட் ரொம்ப வேலையா? கண்ணடித்தான். மெல்லிய சிரிப்புடன் டேய் முறைத்தான் ஷியாம். லக்கி தாண்டா நீ. பேச்சுலர் வேற, தனி கட்ட, கை நிறைய சம்பாதிக்கிற. உன் அழகுல ஆபீஸ்ல நிறைய இளம் பெண்கள் மயக்கி வச்சிருக்க. அப்புறம் என்னடா, சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே? ஏய் சும்மா இருடா. டேய், இப்படியே கன்னி பையனா கற்ப பொத்தி பொத்தி வச்சுக்காதடா. அப்புறம் எச்சனி யாராவது வந்து உன்னை முழுசா சாப்பிட்டு போறா. சிரித்து கொண்டே சொன்னான் முகேஷ். ஷியாம் முகம் மாறியது. காடு மடல் சூடேறியது. ஆழமாக அவனையே உற்று பார்த்தான், கண்கள் நிலைகுத்தி. டேய் டேய் ஷியாம் உலுக்கினான். சில நிமிடங்கள் மனம் எங்கேயோ பறந்துவிட்டு வேகமாக புகுந்தது. தலையை உதறினான். பெருமூச்சு வாங்கினான். சொல்லுடா. என்ன பிரதர், அதுக்குள்ள கனவுலோகத்துக்கு போயிட்டியா? சிரித்தான். 2-3 நாளில் கொஞ்சம் தெளிவானான். தினப்படி வேலையில் மூழ்கினான். இரவு மாடிக்கு போவதை நிறுத்தியிருந்தான். அடுத்த பௌர்ணமி. பிரம்மாண்டமாய் எழுந்து நின்ற முழு நிலவு பூமியை பார்த்து சிரித்தது. அந்த கருமை வானத்தில் நட்சத்திர பட்டாளம் சூழ ஒரு சக்கரவர்த்தி போல் கம்பீரமாக நின்றது.
மேக கூட்டம் கலைந்து வானம் நிர்மலமாய் பரவியிருந்தது. ஆபீஸில் முடிக்காமல் நிலுவையில் இருந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் ஷியாம். நேரம் போனதே தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது. முடித்துவிட்டு கிளம்பி விடலாம் என கோப்பில் மூழ்கி போனான். சிறிது நேரம் போனது. ஏதோ மெல்லிய நறுமணம் நாசியில் பரவியது. முழுமையாக உடல் முழுவதும் யாரோ மெல்லிய இறையினால் வருடுவது போல் சிலிர்த்தது. காதில் யாரோ தேன்சிட்டு போல் ஏதோ பேசும் மொழி கேட்டது. புரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆபீஸில் தான் ஒருவனே இருப்பது தெரிந்தது. மனம் ஏனோ திடீரென பரபரத்தது. கிளம்பு கிளம்பு. உடலில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. வா வா வா. யாரோ அழைப்பது போல் ஒரு உள்ளுணர்வு. அறை எங்கும் மெல்ல ஒளிவெள்ளம் பரவி முழுக்க நிறைத்தது. மூளை வேகமாக இயங்க ஆரம்பித்தது. ஓ ஓ ஓ. சித்தம் கலங்கியவன் போல் கண்கள் எங்கேயோ பார்க்க வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். எல்லாம் போட்டது போட்டபடியே வேகமாக காரில் ஏறி அனாயசமாக நகர்த்த ஆரம்பித்தான். சுயநினைவு மெல்ல மெல்ல வந்து போனது. தான் இவ்வளவு வேகமாக லாவகமாக ஓட்டியது அவனுக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. தன்னை யாரோ இயக்குவதை உணர்ந்தான். அந்த வாகனம் நெரிசலான ரோட்டில் அதிவேகமாக வளைந்து நெளிந்து சென்றது. வா 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 என்பது போல் ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது அவனது காதில். அந்த உயர்ந்த பில்டிங்கில் நுழைந்து வேகமாக கதவை திறந்து இறங்கினான். ஈரக்காற்று உடல் முழுவதும் பரவி சுகமளித்தது. அதை ரசிக்க முடியவில்லை. லிப்டை தவிர்த்து அந்த 8 அடுக்கு கட்டிடத்தின் உச்சிக்கு அசுரத்தனமாக ஓடினான். மூச்சு மூக்கின் வழியே போராட அந்த மொட்டை மாடியை அடைந்தான். கண்கள் பரபரவென்று தேடியது. உடல் நடுங்கியது. வேர்வை அந்த குளிர் ராத்திரியில் அருவியாக வழிந்தது. தூரத்தில் அந்த மரம், அருகில் பௌர்ணமி நிலவு. உற்று நோக்கினான். மெல்லிய சிரிப்பு சத்தம் காதினில் விழுந்தது. மரத்தின் பின்னால் தேடினான். கண்கள் அங்கும் ஜிங்கும் அலைபாய்ந்தது. அதோ அதோ அந்த புள்ளி தெரிகிறது. மனம் அந்த சஞ்சலத்தை உணர்ந்தது. கூர்மையாக நோக்கினான். வெண்ணிற இறக்கைகள் இரண்டையும் விரித்து நிலவின் அருகே ஓர் ஒளிப்புள்ளியாய் மிதந்து வருவது தெரிந்தது. பறந்து வந்து மெல்ல அந்த மரத்தின் கிளையில் கால்களை பதித்து இறக்கைகளை மடக்கி குத்துக்காலிட்டு அமர்ந்தாள். கைகளால் இறக்கைகளை நீவிக்கொண்டே பறவையைப் போல் முகத்தை அங்கும் ஜிங்கும் திருப்பினாள். உற்று பார்த்தான். இவனை நோக்கி சரேலென திரும்பினாள். அதிர்ந்தது உடம்பு இவனுக்கு. இவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தவள் மெல்ல கால்களை கிளையினை அழுத்தி மேலெழுந்து கீழே குதித்தாள். புவியீர்ப்பு விசையினால் இழுக்கப்படாமல் சிறகுகளை விரித்து மேலெழுந்து வந்தாள். கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தான். இவனை நோக்கி பறந்து வந்தாள். இறக்கைகளை வேகமாக காற்றில் வீசியபடி சிறிய வடிவமாக தெரிந்தவள் மெல்ல மெல்ல அருகில் நெருங்க ஒரு தேவதையின் உருவம் தெரிந்தது. அருகில் பறந்து வந்து இவனது தலைக்கு மேல் வானில் வினோதமான ஒளி எழுப்பிக் கொண்டு வேகமாக வட்டமடித்தாள். தலை சுற்றியது இவனுக்கு. காதுகளில் அந்த ஒளி ரீங்காரமாக ஒலிக்க காதினை பொத்திக் கொண்டான். தலையை முழுமையாக தூக்கி அவளை பார்த்தான். வட்டமடித்தவள் மெல்ல கால்களை கீழிறக்கி நின்ற வண்ணம் கீழிறங்கினாள். இறக்கைகள் இரு பக்கமும் அசைந்து கொண்டிருந்தது. அவளை பிரமிப்புடன் பார்த்து கொண்டே தலையை கீழிறக்கினான். அருகில் வர வர ஒளிப்பிளம்பாய் ஒளிர்ந்தது அவள் தேகம். இவனது கண்கள் கூசியது. கண்களை குறுக்கி அவளை பார்த்தான். மெல்ல காற்றில் மிதந்து இவனுக்கு முன் அருகில் இறங்கி தரையில் கால் பதித்தாள். மூச்சு முட்டியது இவனுக்கு. மூச்சு வாங்க மறந்து அவளையே பிரம்மை பிடித்தவன் போல் கருமையம் நகராமல் கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தான். பெரிய பெரிய இறகுகள் கொண்ட இறக்கைகள் இரு தோள்களில் பின்னால் பிரம்மாண்டமாய் நீண்டு விரிந்து இருந்தது. ஆடையில்லா உடல் அவளது பெண்மையின் வனப்பை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருந்தது. சுருள் சுருளாக பொன்வண்ண முடிக்கற்றை தலையில் இருந்தது. அவளது கால்வரை நீண்டு மின்னியது. உடலில் வெண்ணிற ரோமக்கால்கள் வெண்பட்டு போல பரவியிருந்தது. கண்கள் இரண்டும் அகண்டு கூர்மையாக இவனை பார்த்து கொண்டிருந்தது. அவள் உதடு மட்டுமே சிவந்து தனி நிறமாக தெரிந்தது. விரல்களில் நகங்கள் நீண்டிருந்தது. மெல்ல இவனை நோக்கி வந்தாள். வினோத சப்தம் எழுப்பிக் கொண்டே மெல்ல இவனை நோக்கி வந்தாள். இன்னவகை என்று இனம் புரியாமல் இருந்தது. ஷியாமிற்கு முன் நேரெதிரே மிக அருகில் வந்து நின்றது. பயம் முழுமையாய் பரவ வெறித்து பார்த்தான். பேச வாய் திறந்தான். காற்று மட்டுமே உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டிருந்தது. சப்தம் எழவில்லை. பயந்து தொண்டை கிளிய கத்தினான். சத்தம் வெளிவரவில்லை. மிக அருகில் அவளது கண்கள் இவனுக்கு நேரெதிரே வந்து நின்றது. அதில் புறப்பட்ட காந்த அலை இவனது கண்களில் பாய விழியின் கருவட்டம் மெல்ல சுழல ஆரம்பித்தது. தலை சுற்ற கைகால்கள் வலுவிழக்க அப்படியே பின்புறம் சரிந்து விழுந்தான். நின்று கொண்டிருந்த அவள் இறக்கையை விரித்து சரேலென மேலெழும்பி இவனது வயிற்றின் மேல் கால்கள் பதிய அமர்ந்தாள். உயிர் வாய் வழியே வெளியேறுவது போல் இருந்தது இவனுக்கு. கண்கள் இருண்டது. மெல்ல தலையை குனிந்து இவனது உதட்டின் மேல் தன் சிவந்த இதழை அழுந்த பதித்து
மெல்ல உரிய ஆரம்பித்தாள். உடலில் ஏதோ இனம் புரியாத இன்பம் பரவியது அவனுள். அதுவரை அனுபவித்திராத சுகம் உடல் முழுக்க பரவியது. நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற, கை கால்கள் விரைக்க, ஆண்மை பொங்கி ஊற்றியது. வயிறு பிசைந்து இயக்க, இதயம் வெடிப்பது போல் துடிக்க, மூளையில் வெப்பம் பரவி இருக்க, வாய் வழியே மெல்ல மெல்ல உயிர் வெளியேறியது. ரத்தம் சூடேறி கொதித்து நாளங்களை உருக்கி வெளியேற, சதை பிண்டங்கள் உருகி வெளிய, கண்கள் அவளை உற்று நோக்க, அவள் வேகமாக உறிஞ்சினாள். மொத்த ரத்தமும் ஆவியாய் வெளியேற, கடைசி சொட்டு வரை உறிஞ்சினாள் உயிரை. சக்கையான உடல் சடலமாக வீழ்ந்தது. அவள் உடலில் ஒளி கூடியது. சந்தோஷ திருப்தியில் சிரித்துவிட்டு அவனது எலும்பு கூட்டினை காலினால் அழுந்தி பிரம்மாண்ட வெண் இறக்கைகளை வீசி மேலெழுந்து பறந்தாள். இருமுறை சடலத்தை வட்டமடித்து நாராசமாய் சப்தமிட்டுக் கொண்டே வேகமாக வானில் பறந்து முழுமையாக படர்ந்திருந்த அந்த வெண்ணிலவிற்குள் புகுந்து மறைந்தாள். பௌர்ணமி நிலவு பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. வேறொரு நாள் வேறொரு மொட்டை மாடியில், அந்த அந்தி சாய்ந்த வேளையில் முகேஷ் தன் வீட்டு மொட்டை மாடியில் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தான். தூரத்தில் ஏதோ ஒன்று பறந்து வருவது புள்ளியாக தெரிந்தது. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.